ஹாய் வணக்கம். நான் உங்க பிரியா பேசுறேன். இன்னைக்கு நம்ம விளக்கு ஏற்றுவதின் பலன்கள் என்னென்னன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவிளக்கு வழிபாடு இந்து சமயத்தில் உன்னதமான வழிபாடாகும். உலகெல்லாம் நிறைந்து விளங்கும் இறைவனை இறைவியை நம் இல்லத்தில் எழுந்தருள செய்ய திருவிளக்கு வழிபாடு துணை புரியும். வேத ரிஷிகள் ஹோம தீ வளர்த்து இறைவனை வழிபட மரபை தழுவி எழுந்ததே திருவிளக்கு வழிபாடு. வீடு என்று சொன்னாலே அங்கு விளக்கு எரிய வேண்டும். உடம்பெனும் வீட்டில் உள்ளத்தை தகலியாக்கி உணர்வாகிய நெய்யை ஊற்றி உயிரை திரியாகி திரித்து ஞானத் தீயால் தீபம் ஏற்றினால் கையில் வேல் கொண்ட முருகனையும் முருகனின் தந்தையாகிய பரமேஸ்வரனின் திருவடியை காணலாம் என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் திருப்பாசுரம் விளக்கும். நாம் வாழும் பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது. நம்முடைய உடற்கூடு ஐம்பொறிகளால் இயங்கும் பெறுவது. நமது கை கால்களில் 5 விரல்கள் அமைய பெற்றிருக்கின்றன. அன்பு, மன உறுதி, தியானம், சமயோஜிதம், சகிப்புத்தன்மை இவை 5ம் தாய்மார்களுக்கு இருக்க வேண்டியவை. இருளை போக்க ஒளி ஏற்றுவதோடு மன இருளை அகற்ற உள் ஒளியை ஏற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருவிளக்கு ஏற்றுவது. பகலில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பழக்கம் ஏற்பட்டது. இந்து சமயத்தில் விளக்கேற்றாத வழிபாடு இல்லை. நல்ல காரியமானாலும் அல்லது கெட்ட காரியமானாலும் விளக்கு ஏற்றியே வேண்டும் என்ற நியதி ஏற்பட்டது. இல்லக விளக்குது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்குது சோதியில் உள்ளது என்று அப்பர் பெருமானும், சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கி என்று மாணிக்க வாசகரும், ஒளி வளர விளக்கே உவப்பில்லா ஒன்றே என திருவிசைப்பாவும் விளக்கினை ஏற்றி ஒளியை அருமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் என்று திருமந்திரம் கூறுகிறது. வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் விளக்கு சற்று மங்கலாக எரிந்து கொண்டிருந்த போது விளக்கில் இருக்கும் நெய்யை உண்ணுவதற்காக சென்ற எலி தனது மூக்கினால் திரியை அப்பால் நகர்த்திவிட தீபம் சுடர்விட்டு எரிந்ததாம். எலியின் செயல் எப்படி இருந்த போதும் தீபம் சுடர்விட்டு எரிய செய்த காரியத்திற்காக அந்த எலியை இறைவன் அடுத்த பிறவியில் மகாபாலி சக்கரவர்த்தியாக பிறக்க செய்தார் என்று அப்பர் சுவாமிகள் திருக்குறுகை பதிகத்தில் 8ஆம் திருப்பாட்டில் தெரிவிக்கின்றார். மாலை நேரங்களில் வாசல் தெளித்து கோலமிட்டு குத்துவிளக்கேற்றி மகாலட்சுமியை இல்லத்திற்கு எழுந்தருள செய்வதாக கருதி வீட்டிற்குள் குத்துவிளக்கை எடுத்து சென்று பாடி துதித்து கற்பூரம் காட்டினால் லட்சுமி அந்த இல்லத்தில் நித்திய வாசம் செய்வாள். இது ஆலயங்களில் பலர் ஒன்றாக சேர்ந்து குத்துவிளக்கு பூஜை செய்வது மிகவும் பிரசித்தியாகும். அடுத்த வீடியோவில் திருவிளக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, திருவிளக்கு பூஜை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.